விக்டரி மேன், ஃப்ரெண்ட்ஷிப் உமன் மற்றும் சுஜிதாவின் தனிப்பட்ட கதை. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் என் குருநாதர் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, என் நண்பன் லக்கிமன் எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்கா, அதுக்குதான் வந்திருக்கோம். ஆமா ஆமா, நாங்க பார்த்த உடனே நண்பர்கள் ஆயிட்டோம்ப்பா. நண்பனை போல வேஷம் போட்டு என் குருநாதர் ஆட்டைய போட்டுட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? என்னது? இவங்க நல்லவங்க கிடையாது. இவங்க லாபத்துக்காக இவங்க மத்தவங்களை பயன்படுத்திக்க கூடியவங்க. இவங்களை நம்பாதீங்க குருநாதா. இல்ல இல்ல, அவ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. பல நாட்கள் கழிச்சு உன் குடும்பத்தை சந்திச்சிருக்கிற, இப்படியா பேசுவேன்? என்ன தைரியம் இருந்தா நீ என் மேலேயே கைய வச்சிருப்ப. கைய எடு. உங்களால என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட எந்த கஷ்டத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். அண்ணன் கிட்ட மரியாதை இல்லாம பேசுவியா? உன்னை விட மாட்டேன். அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிக்கிறானுங்க, ஆனா கண்டபடி அடிச்சுக்கிறானுங்களே. சரி 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 சரி, சண்டை எல்லாம் வேணாம். இதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஆயிரம் தான் இருந்தாலும் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன லக்கிமன், உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, எங்க ஹீரோ அசோசியேஷன் இருக்கிற இடத்துல நிலவரம் கலவரமா இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனையை நாங்க சந்திச்சதே இல்ல. இது எல்லாமே ஒரு அமைதியான இரவுல தான் தொடங்கிச்சு. ஒரே இரவுல ஹீரோக்களுக்கு பயிற்சி கொடுக்கிற பள்ளியில யாரோ ஒருத்தங்க திடீர் தாக்குதல் நடத்தி தலை சிறந்த ஹீரோக்களை ஜீரோக்கள் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம புது ஹீரோ, பழைய ஹீரோ, A to Z எல்லாரையுமே அடிச்சு துவைச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு லெட்டர் வந்தது. தபால் வந்திருக்குங்க. எங்க ஹீரோ அசோசியேஷன் தலைவருக்கு ஒரு மர்ம கடிதம் வந்தது. அத அனுப்புனவன் தான் யோசான், அதிபயங்கர வில்லன். அதிபயங்கர வில்லனே யோசானா? ஹீரோ அசோசியேஷன்ல சேர்ந்த எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இன்னும் 10 நாட்களுக்குள்ள இந்த அகில உலகத்துல உங்களோட ஹீரோ செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்க குறைச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வந்து அழிப்பேன். நீ இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காட்டியும் சரி, நான் உன்னை அழிக்கிறது நிச்சயம். நீ மட்டும் இல்ல, என்னோட வழியில யாரு குறுக்கிட்டாலும் சரி, நான் அவங்கள தவிடு பொடியாக்கிடுவேன். இவ்வளவு டெரரா எழுதிருக்கானே. அச்சோ, இதுல எழுதிருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா எதிர்க்கிறவன் யாரா இருந்தாலும் அவங்கள அவன் அழிச்சிடுவானே. இத நான் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே யாரையாவது வர சொல்லணும். குழப்பத்துல எங்க தலைவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சொல்லுங்க தலைவா, கூப்பிட்டீங்களா? என் கையில ஒரு அழகான வாத்தியம் இருக்கே, அது உன் கண்ணுக்கு தெரியுதா? சொல்லுங்க. இத பார்த்தா என்ன தெரியுது? புரியலையே. நல்லா யோசிச்சு சொல்லு. புரியுதா? புரியல 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 புரியல. எனக்கும் புரியல. அந்த கடிதத்துல போட்டிருந்த மாதிரியே ஹீரோக்களோட செயல்பாட்டுகளை குறைச்சிக்கலனா அவன் வழியில குறுக்கிடுறவங்களையும் அழிச்சிடுவேங்கறத உணர்த்துற விதமா எங்க தலைவர் முன்னாடியே அவன் ஒரு ஹீரோவா அழிச்சிட்டான். எங்களுக்கு வேற வழியே தெரியல லக்கி மேன், உன்னாலதான் எங்களை காப்பாத்த முடியும். ஏன் நிறுத்த சொல்ற? நான் சொல்றது புரியலையா? புரியுது. அவர் தான் பெரிய அப்பாட்டகராச்சே, நம்ம உதவி அவருக்கு எதுக்குப்பா? அவர் தான் பாஸ் இல்ல. உங்களுக்கு சரியா புரியல. என்ன சொல்ற? நாமெல்லாம் சக்தி வாய்ந்த ஹீரோஸ். நம்மளால களத்துல நின்னு சண்டை போட முடியும், ஆனா அவரால முடியுமா? அப்ப அவரு எப்படி? அவரு சக்திகளை கொடுக்கிறவரு. அதுதான் அவரோட முக்கியமான கடமை. அதோட அவர் கடமை முடிஞ்சு போயிடும். வேற எதுவும் செய்ய மாட்டாரு. உன்னதமான சக்தி கிடைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி குருநாதா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சூப்பர் ஹீரோ சக்தியை கொடுத்து அவர்கிட்ட சக்தி வத்தி போச்சியா? பத்தி போறதுக்கு அது என்ன கிணத்து தண்ணியா? ஆமா, அவரு கதை முடிஞ்சதுன்னா நம்ம எல்லாரோட சக்தியும் முடிஞ்சிரும். அதத்தான் நாம தடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஹீரோ அசோசியேஷன் கீழே தான் நீங்களும் இருக்கீங்க லக்கி மேன். உங்களுக்கும் பிரச்சனை வருங்கிறத மறந்துடாதீங்க. இது என்ன புது கதையா இருக்கே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைமையகத்துல இருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. எங்களை உடனடியா அங்க வர சொன்னாங்க. நாங்களும் தலைவரை பார்க்க அங்க போனோம். நான் இதை பத்தி கவலை இல்ல. ஆனா நான் அழிஞ்சா ஹீரோ சிறப்பா ஒரு மொத்தமா அழிஞ்சு போயிடுமே. அதை நினைச்சா கவலையா இருக்கு. என்ன பண்ணுவேன்? போய் ஒரு சக்தி வாய்ந்த ஹீரோவை கூட்டிட்டு வாங்க. அவனால மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். சக்தி வாய்ந்த ஹீரோவா? ஆனா இன்னொரு ஹீரோ எதுக்கு தலைவா? அதான் நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. யாரு எதிரின்னு சொல்லுங்க, உங்களை சதற வச்சிடுறோம். அது உண்மைதான். நாங்க 2 பேரும் இருக்கும்போது உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது பாஸ். நாங்க என்னென்னவோ சமாதானம் சொல்லி பார்த்தோம், ஆனா எங்க பாஸ் அதையெல்லாம் கேட்க மறுத்துட்டாரு. அதோட கடைசியில லக்கி மேன். இந்த மாதிரி சூழ்நிலையில லக்கி மேன் மட்டும் தான் அவனோட லக்க பயன்படுத்தி நம்ம எல்லாரையுமே காப்பாத்த முடியும். உடனடியா போய் அவனை கூட்டிட்டு வாங்க. வேற வழியா இல்ல. இதுதான் எங்களோட பிரச்சனை. இதுக்காக தான் நாங்க உங்களை தேடி வந்தோம். உங்க கிட்ட இருக்கிற லக்கால தான் எங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். ஹீரோ அசோசியேஷனோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. நண்பர்கள் வந்துட்டா நீ உதவி பண்ணணுமே. இருந்தாலும் நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்ல. அன்னைக்கு ஒரு தடவை நீ அதை சொல்லி காட்டினா உனக்கு தூக்கம் வராதாயா? இங்க பாரு, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பாரு. நீ மட்டும் எங்க தலைவரோட உயிரை காப்பாத்திட்டேனா அதுக்கப்புறம் இன்னும் பல கிரகங்களுக்கு நீதான் ஹீரோவா இருப்ப.
அப்படியா, நல்லா இருக்கே. நீங்க லாபம் இல்லாம எதையும் செய்ய மாட்டீங்களே. ஒருவேளை எங்க குருநாதரை சம்மதிக்க வச்சா உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்குங்கிறதுக்காக இப்படி செய்றீங்களோ? என்ன சொன்ன? அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அவன் சொல்றது உண்மையா? இல்ல உண்மை இல்ல. குருவே, இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நாம நம்ம சக்தியை வீணடிக்க கூடாது. அதிகமா பேசுறத நிறுத்து. நம்ம தலைமையகத்துக்கு ஒரு பிரச்சனைனா நாம தான் அதை சரி பண்ணணும். இப்படி சிறுபலத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. எழுந்துரு. நான் சொன்னது உன் மண்டையில கொஞ்சமாச்சும் ஏறிச்சா? கையை எடு. அதுதான் உங்க பிரச்சனைனா நானும் குருநாதரும் அதை பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இது என்னுடைய தலையாய கடமை. தலையாய கடமைய பத்தி இவெல்லாம் பேசுறா. இவன் இன்னும் கத்துக்குட்டி தானே. உங்க உலகத்திலயும் இவன் கத்துக்குட்டியா தான் இருந்தானா? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி பழைய டோரோக்கியோ மேனி இல்ல. நான் இப்ப பலசாலியா இருக்கேன். இப்பவே என்னால உங்களை ஜெயிச்சு காட்ட முடியும். ஆணவத்துல ஆடாத டோரோக்கியோ மேன், கொஞ்சம் அடங்க. மோதி பாத்துறலாம் வா. என் குத்து ஒவ்வொன்னும் சும்மா புத்து புத்துன்னு விட போது பாரு. வேணாம், சண்டையெல்லாம் போட வேணாம். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீ சொல்றதுனால விடுறேன். குருவே, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவங்க இங்க இருந்து போகணுமா இல்ல நான் போகணுமான்னு. எதே? கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிச்சு பாரு. நான் தான் உன்னோட தோழி, எனக்கு உதவி பண்ணவே மாட்டியா? இது நாள் வரைக்கும் உங்க கூட வேர்வை சிந்தி உழைச்சது நான் தான் குருநாதா. அது வந்து சொல்லுங்க குருநாதா. சொல்லு நண்பா. சொல்லு லக்கி மேன், இப்ப நீ யார் பக்கம் நிக்க போற? மும்முனை தாக்குதல்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. 3 திசையில இருந்து பேசி பேசியே என்ன டோட்டலா வீணடிக்கிறானுங்களே. என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. எப்படி இருந்தாலும் டோரோகேமன் தான் என் கூட ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கான். சரியா சொன்னீங்க குருநாதா. என்ன மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைக்க உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவன் கிடைக்கிறா லக்கி மேன். இதனால உன் சொந்த வாழ்க்கையில கிடைக்க போற லாப நஷ்டத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? சொந்த வாழ்க்கையா? இந்த வாங்கிக்க, இதையும் வாங்கிக்க. மரியாதையா இங்க இருந்து போயிடு. எனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்க இருந்து போயிடு. அசாதாரண வாழ்க்கையில மியோவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா சாதாரண வாழ்க்கையில என்ன பார்த்தா பேசக்கூட மாட்டாளே. என் சொந்த வாழ்க்கையில எனக்கு பங்கம் பண்ற ஒரே விஷயம் இது மட்டும்தான். நினைச்ச மாதிரி இதுல வீக்கா இருக்கா? ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. இங்க பாரு, இந்த விஷயத்துல என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். அப்படியா? சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் என்னால நண்பர்களா மாத்த முடியும். அது எப்படிப்பா? அது எப்படிங்கறத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. நட்பு வலையும் வரட்டும். நட்பு வலையும் இங்க வரட்டும். என்ன பண்றாங்க? இவங்க 2 பேரும் இப்ப உண்மையான நண்பர்கள் ஆயிட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு நண்பரை தான் எத்தனை நாளா என் வாழ்க்கையில தேடிட்டு இருந்தேன். நானும் தான் தோழியே. பாத்தீங்களா என் நட்பு சக்தி என்னன்னு? அடேங்கப்பா! இதே சக்தியை பயன்படுத்தி உங்களையும் மியோவையும் நல்ல நண்பர்களா மாத்த முடியும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நிஜமாவா சொல்ற? யோசிச்சுக்கண்ணா, நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ எப்பவும் என்னோட கூடவே இருக்கணும். என்ன மியா, தயவு செஞ்சு என்னை விட்டு நீ போகாம இரு. கண்டிப்பா அப்படிலாம் போக மாட்டேன் மியோ. உண்மையிலே இது ரொம்ப அற்புதமா இருக்கு. கடவுள இருந்து வெளியில வாங்க குருநாதா. இவங்க வார்த்தை ஜாலம் செய்றவங்க. இவங்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிடாதீங்க குருநாதா. அவங்க சொன்னபடி நடிச்சதுக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்ல. உண்மையிலேயே நமக்கு நல்ல லாபம் தான். இந்த கொடுமையை என்னன்னு சொல்லுவ குருநாதா. இவங்க நடிகர்களை வச்சு உங்களை ஏமாத்தி இருக்காங்க. போதும் நிறுத்து டோரோகேமன். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவை இப்ப சொல்ல போறேன். நல்ல முடிவு தானே எடுத்திருக்கீங்க டோரோகேமன். ஐயோ! அவன் என் சிஷ்ய கொடிங்கிறதுனால இங்க இருக்கட்டும். நான் உங்க கூட தாராளமா. என்ன சொன்னீங்க குருநாதா? நான் சொன்னதுதான். நம்ம தாய் கிரகமான ஹீரோ கிரகத்தை காப்பாத்த நான் புறப்பட்டுட்டேன். குருவே! ஹீரோ அசோசியேஷனுடைய எதிர்காலமே இப்ப என் உதவியை நம்பிதான் இருக்கு. குருநாதா, நீங்க கண்டிப்பா அவங்க கூட தான் போக போறீங்களா? ஆனா கண்டிப்பா மியோ என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவா இல்லையா? சந்தேகமே இல்ல. கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். ஆச்சுடா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க ஸ்பேஸ் ஷிப்புக்கு போன் பண்ணி உடனே வர சொல்றேன். எங்க இருக்கீங்க? இப்ப செவ்வாய் கிரகத்துக்கிட்டே இருக்கீங்களா? சட்டு புட்டுன்னு பூமிக்கு வாங்க. லக்கி மேல கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன். அவருக்கு ஸ்பெஷல் சீட் போட்டு வைங்க. ஸ்பேஸ் ஷிப்பா இல்ல ரயில்வேஸா? அதோ வருது பாரு. வாங்க. நம்மள மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப்ல போனாதான் மரியாதை. அதான் வர சொன்னேன். உள்ள வாங்க. பரவாயில்லைங்க. ஓப்பனிங்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பினிஷிங்கும் நல்லா இருக்கும் இல்லையா? குரு
குருவே குருநாதா அவரை நான் எப்படி போக விடலாம்? குருநாதருக்கு அவங்கள பத்தி சரியா தெரியல. ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்களே, என்ன செய்யுது? அபய குரல். ஊரே உறைஞ்சு போய் கிடக்குது. மியாவும் மாட்டிக்கிட்டு இருக்கா. எது எப்படியோ குருநாதர் இல்லாத நேரத்துல நான் தான் உருமாறி இவங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். இந்த எழுத்து மூலமா எதிரிகளை நான் வெளுத்து காட்டுறேன். அதிபயங்கர பலம், அட்டகாசமான திறமை, இப்படி எண்ணிலடங்கா திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்கிற லக்கி மேனுடைய சிஷ்ய கோடி. அநீதி உரைய வச்ச இந்த ஊரை நியாயத்தோட வெப்பத்தால நான் காப்பாத்துறேன். இந்த ஐஸ உருக வைக்கிறேன். சுடுது சுடுது சுடுது. அடுத்தது அல்லேக்கு ஜில்லேக்கு வல்லேக்கு குலேக்கு ஜலாக்கா பிலாக்கா. டோரோக்கியோ மேன், நீங்க வந்திருக்கீங்கன்னா நிச்சயம் லக்கி மேன் வந்திருப்பாரு இல்லையா? அப்படின்னா அவரே வந்து என்ன காப்பாத்திட்டு அவர் காப்பாத்தினாதான் ஒரு த்ரில் இருக்கும். அது வந்து குருநாதர் வேற ஒரு விஷயமா வெளியூர் போயிருக்காரு. என்ன சொன்னீங்க? வேற வழி கிடையாது, நான் தான் காப்பாத்தணும்னு சொன்னேன். எப்பா டோரோக்கியோ மேன், எங்களை காப்பாத்துறது இருக்கட்டும், முதல்ல அங்க இருக்க ஏலியன கவனி. எல்லாரையும் ஒரே வச்சு பிரளயத்தை ஏற்படுத்துற ஃப்ரீசர் மேன் வந்துட்டேன். டோரோக்கியோ மேன் என்ட்ரி கொடுத்த உடனே உனக்கு எக்ஸிட் கொடுக்கறேன், தான் வாங்கிக்க. இந்த டொரோக்கியோ மேனையே உரைய வைக்கிறியா? நான் அக்கினி குழம்புடா. வந்தோம்ல. அட என்னங்க இது, சப்புன்னு அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? டோரோக்கியோ மேன் நம்ம லக்கி மேன் மாதிரி இல்லாம தன்னோட திறமையை மட்டுமே நம்பினவர். அராஜகம் பண்ற உன்னை இப்ப நான் அழிச்சு காட்டுறேன் பாரு. ஜகமுக 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 டொரோக்கியோ சக்தி. வாங்கிக்க, இழுத்து வச்சு அமைக்கி கொத்த சாட்சி போட்டானே. எனக்கு கதையே முடிஞ்சு போச்சுங்க. இந்த சண்டையில ஒரு சுவாரஸ்யமே இல்லையேப்பா. ஹீரோஸ் அசோசியேஷன்ல இருந்து எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு யாரோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு இந்த பூமிக்கு வந்து பிரச்சனை பண்ணி நானே எனக்கு வேட்டு வச்சுக்கிட்டேனே. என்ன கொடுமை இது! என்னால நீ சொல்றத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. எது எப்படியோ நீ அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிடு. அவன் தான் அதிபயங்கர ஏலியன். ஓஹோ, உருகி போச்சு. எல்லாம் உருகி போச்சு. என் சந்தேகம் பூர்த்தி ஆயிடுச்சு. குருநாதர் ஏதோ ஒரு வலையில தான் விழ போய்கிட்டு இருக்காரு. என்னாச்சு மியோ கண்ணு? ஆனந்த கண்ணீர்ல அழுதுகிட்டு இருக்கியோ? லக்கி மேன் தவிர வேற யாரும் என்ன காப்பாத்த கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லக்கி மேன் என்ன காப்பாத்தக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா நீ அதை கெடுத்துட்ட. நில்லுங்க, கோவப்படாதீங்க. என்னையா இது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா பெரிய தப்பா போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக அவ என்ன திட்டணும்? அவன் உன்னை திட்டினதுல தப்பே கிடையாது. என்னது? சுவாரஸ்யமான சண்டையை தான் நாங்க விரும்புறோம். லக்கி மேன் அதை கொடுத்துருப்பாரு, ஆனா உன்னால முடியல. அதனாலதான் அப்படி சொல்றோம். நாங்க எங்க ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க சண்டையை பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்க. நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னது காமெடியா? என்னாச்சு இவங்க எல்லாருக்கும்? குருநாதர் வழியை பின்பற்றி இவங்களை காப்பாத்த வந்தது பெரிய தப்பா போயிடுச்சா? குருநாதர் இல்லாம என்னால சாதாரண மக்களை கூட சமாளிக்க முடியல. அவர் மட்டும் என் கூட இருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்டரி மேனு ஃப்ரெண்ட்ஷிப் மேனு தான். அவரை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. எது எப்படியோ நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்க கூடாது. எப்படியாவது அந்த பயங்கரமான ஏலியனை கண்டுபிடிச்சு கண்டபடி நான் உதச்சு போடணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். ஆனா இருந்த ஒரே ஸ்பேஸ்ஷிப்ல குருநாதர் கிளம்பி போயிட்டாரு. நான் இப்பவே வேற ஒண்ணுக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். உங்ககிட்ட ஸ்பேஸ்ஷிப் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு புரியலையா? வானத்துல கூட பறந்து போகுமே. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இருங்க எழுதி காட்டேன். பாத்தீங்களா? இப்ப என்னதான் சொல்ல வர நீ? எனக்கே வியாபாரம் ஆகல, நான் காண்ட்ல இருக்கேன். இங்க இருந்து போ. ஓ, அவசரம் தெரியாம இந்த பாட்டி என்ன வெட்டி பையன் நினைச்சிருச்சே. என் லட்சிய பயணத்தை இப்பவே எல்லாரும் அலட்சியம் பண்றாங்க. வீரநடை போடு. உலகமே புரண்டாலும் சரி, சூரியன் உதிக்காம போனாலும் சரி, என் குருநாதரை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஸ்பேஸ்ஷிப் எங்க இருந்தாலும் அதை நான் அடைச்சே தீருவேன். நாட்டுக்காக நீ போரிட வேண்டும், துணிந்து நீயும் போரிட வேண்டும். எதிரிய கண்டு அஞ்சாதே, வெற்றி வீரன் என்றும் நீயே. இந்த
இந்த உயிர் என்றுமே நாட்டிற்கு தான் என்ற முழு மூச்சுடன் நீ இருக்கணும்தான். எதிரிய கண்டு அஞ்சாதே, வெற்றி வீரன் என்றும் நீயே. நாட்டிற்காக என்றும் நீ போரிட வேண்டும், தாய் மண்ணுக்காக என்றும் நீயும் போரிட வேண்டும். நாட்டை காத்த வீரன் என்ற பெயர் வருமே, நாட்டு மக்கள் உன்னை என்றும் போற்றுவார்களே. என்ன போட்டாலும் சரி, அதை உடைச்சு வெளியில வருவாங்க இந்த டொரோக்கியோ மேன். நான் மட்டும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குருநாதரை காப்பாத்தி அவர் மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன். சங்கப்பக்கா சங்கப்பக்கா. ஏன் நீ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? என்ன டோரோக்கியோ, கண்டமேனுக்கு இப்படி பூந்து விளையாடுறியே, கொஞ்சம் அமைதியா சாப்பிடு, நாங்க புடிங்கிக்க மாட்டோம். பொறுமை. ஆமா நீ யோயிச்சியோடதையும் சேர்த்து சாப்பிட்டா பாவம், அவன் என்ன பண்ணுவான்? சாப்பாடுன்னு வரும்போது யாரும் பக்கத்துல கோப்பாடு போடக்கூடாது. எதை பத்தி நான் கவலைப்படாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இத சாப்பிடு. எனக்கு இது பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி பூமியை அழிக்க ஒன்னா சேர்ந்த இரு ஏலியன்களோட கோட்டை, அவங்க அழிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த இடத்துல சேட்டப் பண்றது காமெடி பீஸ் மெராட்சு தான். ஒருவேளை அந்த கோட்டை ஒரு ராக்கெட்டா இருக்கலாம். உடனே அந்த இடத்துக்கு போய் நான் சோதிச்சு பாத்துறேன். இன்னைக்கு நம்ம யோகிக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? அதானே, சந்தேகமே இல்ல, நிச்சயமா அந்த ஸ்பேஸ்ஷிப் இந்த கோட்டைக்குள்ளதான் இருக்கணும். இந்த மெடாட்சோ இப்ப அருமையா சமைக்க போறா. வகை வகையான காய்கறிகளை அள்ளி அள்ளி போடணும். அரைச்ச மசாலா அளவில்லாம ஊத்தி கூடவே கிழங்குகளை போட்டு புஸ்கு புஸ்குன்னு கலர் பேஸ்டையும் போட்டு வெட்டு வைக்கணும். ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. நம்ம கையால சமைச்சு நம்மளே எப்படி சாப்பிடுற ருசி இருக்கே. இதுதான் இந்த மெடாட்சோட ஸ்டைல். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க அது அது எங்க இருக்குன்னு தெரியுதா? டோரேமான், ஒரு ஹீரோவை தேடி வந்துட்டு வேற எங்கெங்கெல்லாம் போய் சுத்திட்டு இருக்க. நான் இங்கதான் பாருக்கேன். இங்க இருக்கா? தொல்லை பண்ணாத. இங்கதான் என்னுடைய குட்டி தம்பியும் குட்டி தங்கச்சியும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அதை நீ கெடுக்கணும்னு நினைக்கிறியா? இவன் தொல்லை தாங்கல, அடுத்த டோருக்கு போகலாம். இங்க இருக்கா? இது எங்க அம்மா அப்பா பயன்படுத்திய பழைய பொருட்கள் டோரேக்கே மேன். இங்க சோதனை பண்றங்கிற பேர்ல என்ன வேதனை பண்ணாத. தயவு செஞ்சு கதவை மூடிட்டு ஓடி போயிடு. சென்டிமெண்டா பேசி தாக்குறானே. இங்க இருக்கா? இது என் செல்ல குட்டி பெகாசஸோட அறை. இவன் ரொம்ப தொல்லை பண்றானே. என்னது இது என்ன ரூம்னு எனக்கு தெரியாது. அதனால இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. யூஸ் பண்ணதா நான் வந்துட்டேனே. அச்சக்க என்னையா அதிருது? இப்ப அதிரும். ஆனா வானத்துல ஏறி போனதுக்கு அப்புறமா என்னோட எதிரிகள் எல்லாம் செதறுவாங்க. என்னது? இது ஒரு ஸ்பேஸ்ஷிப்பா? ஆமா, நீ அங்க போய் என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டேன். மொத்தத்துல இது என்னோட லட்சிய பயணம். எப்படி இருக்கு? அதோ தெரியுதா? அதுதான் சந்திர கிரகம். பக்கத்துலயே பூமியும் தெரியுது. அடேங்கப்பா, சூப்பரா இருக்கே. அப்படியே கொஞ்சம் ரைட் எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம், சனி கிரகம், புதன் கிரகம் எல்லாம் இருக்கும். எம்மாடியோ, இப்படி எந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னாலும் எல்லாமே ரொம்ப புதுமையா இருக்கும். நான் ஏன் இப்படி செய்யறேன்னா என் விரலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். லக்கி மேனுக்கு தாராள மனசு இல்ல. ஆமா, சரிதான். டோரோக்கியோ மேன் தான் சகோதரர்களால் நயவஞ்சகமா கடத்தப்பட்ட லக்கி மேனை காப்பாத்த புறப்பட்டுட்டான். ஆனா லக்கி மேன் இதுக்கு சம்மதிச்சதுக்கு ஒரு நல்ல காரணமும் இருக்கு. ஹீரோ அசோசியேஷன்ல பயங்கர தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஏலியனை அழிக்கிறதுக்கு தான் இப்ப அவர் புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. வெற்றியா தோல்வியாங்கிறத அடுத்த பகுதியில பாருங்க.